என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கடந்த 29 ஆண்டுகளாய் கர்த்தர் இந்த வெற்றியின் ஊழியங்களை நம்முடைய கைகளில் கொடுத்து 30வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இன்றைக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு ஆண்டவர் அழைத்தார். இந்த ஊழியத்திற்காக பிரத்யேகமாய் தேவன் என்னை பிரித்தெடுத்து இந்த பெரிய ஊழியத்தை பெரிய தரிசனத்தோடு அவருடைய நாம மகிமைக்கென்று செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதற்காக நாம் செலுத்தின கிரயங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. ஆனாலும் தேவன் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி இந்த ஊழியம் இத்தனை காலம் நடந்து வர காரணம் கர்த்தர் ஒருவரே. அவர்தான் நம்மை நடத்தினார். அவரே 2 கொரிந்தியர் 2:14 நமக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கான ஒரு மூல வாக்கியமாய் கர்த்தர் இந்த வெற்றியின் ஊழியங்களுக்கு தந்தார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த ஊழியத்தை வெற்றியின் ஊழியம் என்ற பெயரோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை நாம் செய்ய உதவி செய்தார். எல்லா இடங்களிலும் இதுவரைக்கும் அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். சென்ற எல்லா இடங்களிலும் 2வது தடவை 3வது முறை என்று பல முறை ஊழியங்களுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக ஊழியங்களை நாம் செய்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு ஆதரவாய் நிற்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அடியனுக்காக ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சமுதாய பணிகளையும் நீங்கள் நினைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் சுமார் 5 லட்சம் ரூபாய் நம்முடைய ஊழியத்திற்கு இந்த சமுதாய பணிக்கு தேவைப்படுகிறது. எனவே ஒருவேளை நீங்கள் ஒரு நபர் 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வருவீர்கள் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். விடுதலையோடு இந்த ஊழியத்தை செய்யலாம். நவம்பர் மாதத்திலிருந்து முதியோர் இல்லம் ஒன்றையும் நாம் துவங்குகிறோம். வேதாகம கல்லூரியை துவங்குகிறோம். அதற்காக ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். எனவே கிட்டத்தட்ட அதற்கு ஒரு மாதத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது. எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூட இந்த சமுதாய பணிகளை சொல்லி தாங்கும்படியாக நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். இணைந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எழும்ப வேண்டும். எழும்பி பிரகாசி. எழுந்தால்தான் பிரகாசிக்க முடியும். எனவே எழும்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 119ஆம் சங்கீதத்தின் 147வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119, 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நான் எழுந்து நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எழுந்தால்தான் அந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எழும்பாத வரைக்கும் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக செல்லாது. அந்த வார்த்தைக்கு காத்திருக்க முடியாது. எனவே எழும்புங்கள், வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு எழும்புங்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவர்கள் முகங்குப்புற விழுந்த பொழுது அங்கே கர்த்தர் அவர்களை எழுந்து நிற்க செய்து அவர்களுக்கு வார்த்தைகளை தந்தார். எழுந்தால்தான் அவருடைய வார்த்தையை பெற முடியும். எழும்புங்கள் வார்த்தையை பெறுவதற்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரம் சிலருக்கு வேத வாசிப்பு ரெகுலரா, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா டிசிப்ளின்டா இருக்கும். ரொம்ப அருமையாய் ஒழுக்கத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்காக வாசிக்கிற பழக்கம் உண்டு. நல்லது. ஆனால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையோடு இடைப்படுகிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க மறந்துடக்கூடாது. அதிகாலையில் இந்த வார்த்தைகளை எழுந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களா? அவருடைய சமூகத்தில் வேதத்தை படிக்கிற பழக்கம் உண்டா? உங்களுடைய வீழ்ச்சி ஒருவேளை நிறைய நேரங்களில் குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தி வேத வசனத்தை விட்டு பிரித்து விடும். நிறைய பேர் பைபிளை தொடாததுக்கு காரணம், நான் தான் பாவம் பண்ணிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, பரிசுத்தமான வேதத்தை தொடலாமா அப்படின்னு பிசாசின் பொய்களுக்கு இடம் கொடுத்து வேதத்து பக்கத்தில் தலை வச்சே படுக்கிறதில்ல. விழுந்துட்டா முதல்ல வசனத்துக்கு பக்கம் ஓடி வாங்க. வார்த்தையை எடுங்க. பைபிளை வாயை திறந்து படிங்க. உங்களுடைய எவ்வளவு மோசமான வீழ்ச்சியிலும் வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். சங்கீதக்காரன் இப்படி தான் சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதத்தின் 25வது வசனத்தை நான் படிக்கிறேன்.
சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ இந்த வசனம் உயிர்ப்பிக்கும். எழும்புங்கள், வசனத்தை பெற்றுக்கொள்ள, வார்த்தையை பெற்றுக்கொள்ள எழும்புங்கள். எத்தனை நாட்களா வேதத்தை தொடாம குற்ற மனசாட்சியில வசனமே வேண்டாம், பைபிளை தொட நான் அருகதை இல்லைன்னு நீங்க எத்தனை நாட்களா கிடப்பீங்க? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆர்வத்தோடு எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தேடி வாசியுங்கள். அதில் நித்திய ஜீவன் உண்டு. உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிற, உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதுமையை கொடுக்கின்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எழுந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிப்பீங்களா? வாயை திறந்து வாசிங்க. ஒவ்வொரு நாளும் என் கூட கர்த்தர் என்ன பேச போறான்னு வாசிங்க. வாக்கு தத்தத்தை மட்டும் குறித்து வைக்காதீங்க. அவர் சில நேரங்களிலே கடிந்து கொள்வார், சீர்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார், நீதியை படிப்பிப்பார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. எப்போதும் ஒன்றை மறந்துடாதீங்க. அவருடைய வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நமக்காய் கொடுத்த இதனுடைய ஆத்தர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் தான் பரிசுத்தவான்களை ஏவி எழுத வைத்தார். எனவே இந்த ஆத்தர், இந்த வேத வசனத்தினுடைய எழுத்தாளர் உயிரோடு இருக்கிறபடினால இதை படிக்கும்போது என் கூடவே இருக்கிற அந்த புத்தகத்துக்கு சொந்தக்காரர் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். யோசித்து பார்த்தீங்களா? எந்த புக்கை படித்தாலும் அதை எழுதினவர் கூட இருக்க மாட்டார், அதை எழுதினவர் கூட இருந்து விளக்கம் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த ஒரு புத்தகத்திற்கு மாத்திரம்தான் இதன் எழுத்தாளர் படிக்க ஆரம்பிக்கும் போதே கூட இருந்து சொல்லி கொடுப்பார், கண்களை திறப்பார், உயிர்ப்பிப்பார். வார்த்தையை விட்டு வெகு தூரம் போயிட்டீங்களோ, திரும்பி வாங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு நான் வரேன்பான்னு சொல்லுங்க. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அநேக சீஷர்கள் போய்விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று யோவான் 6:67 கேட்கிறார். 68ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இதுதான் மகிமையான ஒரு அனுபவம். நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. எங்க போக முடியும்? பின்வாங்கி போன ஒரு கூட்டம். ஆனால் பின்மாற்றத்திற்கு பாதுகாப்பாக, பின்மாற்றத்திலிருந்து தப்பிக்க, பின்மாற்றத்திலே விழுந்து விடாமல் இருக்க, பின்மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேடயம்தான் இந்த வேத வசனம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிப்போம். உயிர்ப்பிக்கின்ற வசனம், அது நம்மை மறுரூபப்படுத்தும் வசனம். 107ஆம் சங்கீதத்தின் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனம் தான் நம்மை தப்புவிக்கின்ற வசனம். பிரியமானவர்களே, நம்மளை தப்புவிக்கின்ற வார்த்தைகள். இன்னைக்கு அந்த வேத வசனத்தை ஒரு நாளும் அது வேண்டாம் எனக்குன்னு சொல்லி தள்ளிட வேண்டாம். அதை கவனத்தோடு படிப்போம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை இன்னைக்கு நம்முடைய மனப்பாட வசனமாக குறித்து கொள்வோம். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வசனத்திற்காக நன்றி சொல்வோம். பின்மாற்றத்திலிருந்து தப்பிக்கணும்னா எழுந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். 107:20 இந்த நாளின் மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படியே உயிர்ப்பியும், உம்முடைய வசனத்தின்படியே எங்களை தப்புவியும், உம்முடைய வசனத்தின்படியே எங்களை நடத்தும். ஆண்டவருடைய நாமம் ஆண்டவர் எங்களிலே மகிமைப்படும்படி, பின்மாற்றத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கும்படி உம்முடைய வேத வசனத்தை எப்போதும் எங்கள் உள்ளத்திலே பதித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.